Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் ரெண்டு கிளாஸாக யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் பிரின்சிபல் அதோட கான்சிக்வன்சஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த கிளாஸ்லேயும் வந்து நம்ம அதோட யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் பிரின்சிபலோட ஒரு கான்சிக்வன்ஸ் பார்க்க போகிறோம். தியரம் let x and y be non-linear spaces over the same field F, right, and E be a subset of X, then E is bounded in X. E வந்து Xல bounded இருந்ததுன்னா if and only if f of E is bounded, BDD na bounded for every f in x star. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒய்ங்கிற நான்லீனியர் ஸ்பேஸ் தேவையில்லை. ஓகே, அது வந்து நான் ஒரு ஜென்ரல் அசம்ஷனுக்காக வச்சுருக்கேன். தென் நம்பர் 1 இது. நம்பர் 2 வந்து let f from x to y be a linear map. Okay, be a linear map. Then f is bounded if and only if G composition F is bounded, is a bounded linear map for every G belongs to y star. ஓகே, இங்கே கூட தென் வேணாம். ஸோ நம்ம வந்து ரெண்டு நான்லீனியர் ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்திருக்கோம் ஓவர் த சேம் ஃபீல்ட். ஈங்கிறது வந்து ஏதோ ஒரு சப்செட் ஆஃப் எக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா இ வந்து பவுண்டட் இன் எக்ஸ் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எஃப் ஆஃப் இ இஸ் பவுண்டட் இன் எஃப், ரைட்? எஃப் ஆஃப் இ இஸ் பவுண்டட் இன் எஃப் ஃபார் ஆல் எஃப் இன் எக்ஸ் ஸ்டார். ஸோ இந்த ஒரு இம்ப்ளிகேஷன் வந்து ஆப்வியஸ். ஏன்னா ஒரு பவுண்டட் செட் இருக்குது, கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப், ஏன்னா இங்கே நம்ம வந்து பவுண்டட் லீனியர் மேப் பார்க்குறோம். ஸோ அதனால் எஃப் ஆஃப் இயும் வந்து பவுண்டடாக தான் இருக்கும். ஆனால் இதோடைய கான்வர்ஸ் தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரிசல்ட். ஓகே, ஸோ இந்த ரிசல்ட்டுக்கு பேர் வந்து ரெசோனன்ஸ் தியரம். நம்ம இதை வச்சுட்டு நம்ம என்ன சொல்ல முடியும்னா எக்ஸ் ஒய் ரெண்டு நான்லீனியர் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ வந்து எஃப்ங்கிறது வந்து எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகிற ஒரு லீனியர் மேப்புன்னா எஃப் கண்டினியூஸாக இருக்கும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஜி காம்போசிஷன் எஃப் இஸ் கண்டினியூஸ் ஃபார் எவ்ரி ஜி இன் ஒய். அதாவது இங்கே செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் லீனியர் மேப்ஸ் பார்த்தோம்னா எக்ஸ் டு ஒய், அதாவது பிஎல் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், அது வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டோபாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எக்ஸ்லேயும் ஒய்லையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து வீக் டோபாலஜி. ஸோ அதுலேயும் வந்து அந்த செட் ஆஃப் ஆல் லீனியர் மேப்ஸ் வந்து சேம் செட்டு தான் இருக்க போகுது. அதாவது இங்கே லீனியர் நாமுக்கு பதிலாக வீக் டோபாலஜி, எக்ஸ்லையும் வீக் டோபாலஜி ஒய்லையும் வீக் டோபாலஜி போட்டோம்னா எஃப் வந்து லீனியர் அண்ட் கண்டினியூஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வீக் டோபாலஜி ஆன் போத். எக்ஸ்லேயும் வந்து வீக் டோபாலஜி ஒய்லையும் வீக் டோபாலஜி அப்படி இருந்ததுன்னா அது வந்து நாம் டோபாலஜிலையும் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அதை தான் வந்து இந்த ரிசல்ட் சொல்லுது. ஓகே, அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரெசோனன்ஸ் தியரம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட். ஓகே, ஸோ இதோடைய ப்ரூஃப் பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபேக்ட் வந்து இ இஸ் பவுண்டட் நம்ம அசியூம் பண்ணோன்னா, ரைட்? இ இஸ் பவுண்டட்னு அசியூம் பண்ணோன்னா எஃப் ஆஃப் இ இஸ் பவுண்டட். இது வந்து பவுண்டட்னா தென்
there exists a number m greater than 0 such that norm of x is less than or equal to m for all x in E. ஏன்னா இது வந்து ஒரு பவுண்டட் செட், அதனால வந்து ஒரு பெரிய பால்ல இருக்க போகுது, பால் சென்டர் அட் 0, ரேடியஸ் mல இருக்க போகுது. ஸோ இது ட்ரூவாக இருந்ததுன்னா this imply modulus of f of x is less than or equal to norm f into norm x which is less than or equal to m into norm f. எப்போன்னா for every f in x star, right? எஃப்ங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் லீனியர் மேப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எஃப் ஆஃப் இ பார்க்குறீங்க, எஃப் ஆஃப் இ. ஸோ திஸ் இம்ப்ளை இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா எஃப் ஆஃப் இ இஸ் பவுண்டட் இன் எஃப். ஏன்னா நீங்கள் எஃப் ஆஃப் இயில் எலமெண்ட் என்ன இருக்கும் போது எஃப் ஆஃப் எக்ஸ், மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, திஸ் இஸ் லெஸ் than or equal to m into norm of f. ஸோ அதனால் எஃப் ஆஃப் இ இஸ் பவுண்டட் இன் எஃப் ஃபார் எவ்ரி எஃப் இன் எக்ஸ் ஸ்டார். ஸோ ஒரு இம்ப்ளிகேஷன் ஈஸியானது. இன்னொரு இம்ப்ளிகேஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் பிரின்சிபல் வேணும், ரைட்? ஸோ கான்வர்ஸ்லி எஃப் ஆஃப் இ இஸ் பவுண்டட் இன் எஃப் ஃபார் எவ்ரி எஃப் இன் எக்ஸ் ஸ்டார். இந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஓகே, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இ இஸ் அ பவுண்டட் செட் இன் எக்ஸ்னு ப்ரூவ் பண்ணணும். டு ப்ரூவ் இ இஸ் பவுண்டட் இன் எக்ஸ், ஓகே. ஸோ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னா இப்போ நம்ம வந்து இந்த மேப்பை பார்க்கணும். ஃபிக்ஸ் ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் இ, இந்த மேப் பாருங்கள், ஜே சஃபிக்ஸ் அல்லது ஜே ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஸ்டார் டு எஃப். இது எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, இந்த ஜே ஆஃப் எக்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா டிஃபைன்டு பை ஜே ஆஃப் எக்ஸ் அட் எஃப். இது வந்து என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு நொட்டேஷன், ஜே ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து ஒரு நொட்டேஷன் வச்சுக்கோங்க. ஸோ ஜே ஆஃப் எக்ஸ் அட் எஃப்ங்கிறது என்ன, ஏன்னா இங்கே வந்து எக்ஸ் ஸ்டாரில் நம்ம வந்து மேப்பை டிஃபைன் பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஸ்டாரில் வந்து செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல் இருக்குது. ஸோ ஜே ஆஃப் எக்ஸ் அட் எஃப் இது வந்து என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ இங்கேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா திஸ் இம்ப்ளை மாடுலஸ் ஆஃப் ஜே ஆஃப் எக்ஸ் அட் எஃப், இது வந்து மாட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இது வந்து லெஸ் than or equal to norm x into norm f. அப்போ என்ன ஆகுதுன்னா jx is a continuous linear functional. ஸோ இங்கே இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா j of x belongs to x double star. அதாவது இது வந்து ஒரு continuous linear functional on x star. இதை சொல்ல முடியும் நம்ம, ரைட்? இப்போது x ஸ்டாரை பற்றி நமக்கு என்ன தெரியும்னா x star வந்து இஸ் அ Banach space, ரைட்? x star is a Banach space. x star Banach space, ரைட்? ஸோ நம்ம இப்போ வந்து ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் இ நம்ம ஜே ஆஃப் எக்ஸுங்கிற மேப்பை பார்க்குறோம். ஸோ இந்த கலெக்ஷன் ஸ்கிரிப்ட் எஃப் விச் இஸ் அ சப்செட் ஆஃப் எக்ஸ் ஸ்டார், எக்ஸ் டபுள் ஸ்டார். ஸ்கிரிப்ட் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து என்னென்னா ஜே ஆஃப் எக்ஸ் வேர் எக்ஸ் பிலாங்ஸ் டு இ. இது வந்து ஒரு சப்செட் ஆஃப் எக்ஸ் டபுள் ஸ்டார். இது என்ன மாதிரி சப்செட்டாக இருக்குன்னா எக்ஸ் ஸ்டாரில் உள்ள எந்த ஒரு எலமெண்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலும் இந்த ஜே ஆஃப் எக்ஸ் வந்து பவுண்டட், ரைட்? ஜே ஆஃப் எக்ஸ் வந்து பவுண்டட். ஏன்னா வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பவுண்டட், ரைட்? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பவுண்டட், அதுதான் நம்ம இங்கே அசியூம் பண்ணியிருக்கோம். எஃப் ஆஃப் இ இஸ் பவுண்டட், ரைட்? ஸோ இது எப்படி இருக்குன்னா எஃப் ஸ்கிரிப்ட் எஃப் வந்து சப்செட் ஆஃப் எக்ஸ் டபுள் ஸ்டார் அண்ட் script f is pointwise bounded on x, on pointwise bounded on x star, right? எதனால pointwise boundedனா இங்கே வந்து ஒரு எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஸ்கிரிப்ட் எஃப் அல்லது jx at f. jx at fங்கிறது என்ன, this is f of x, right? This is f of x. ஸ்கிரிப்ட் எஃப் ஆக்டிங் அட் எஃப். நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் எஃப்ங்கிற கலெக்ஷனை வந்து எஃப்ங்கிற வெக்டரில் எவாலுவேட் பண்ணுறீங்க. தட் இஸ் செட் ஆஃப் ஆல் ஜே ஆஃப் எக்ஸ் அட் எஃப். இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு இ, ரைட்? எக்ஸ் பிலாங்ஸ் டு இ. ஆனால் இது வந்து என்னென்னா திஸ் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் இ. இது வந்து எஃப் ஆஃப் இ. ஏன்னா எஃப் ஆஃப் இயோட டெஃபினிஷன் என்ன, செட் ஆஃப் ஆல் எஃப் ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இ.
அதுதான் வந்து இங்கே ஜே ஆஃப் எக்ஸ் அட் எஃப். உங்களுக்கு எஃப் ஆஃப் இ வந்து பவுண்டட்னு தெரியும், அதனால் இந்த ஸ்கிரிப்ட் எஃப் வந்து பாயிண்ட் வைஸ் பவுண்டட், ரைட்? ஏன்னா ஸ்கிரிப்ட் எஃப் அட் அல்லது இங்கே வந்து எஃப் நான் வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதனால் இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எம்னு வச்சுக்கலாம். இந்த கலெக்ஷனை எஃப்ங்கிற ஃபங்க்ஷனலில் எவாலுவேட் பண்ணியிருக்கோம். அது வந்து நத்திங் பட் எஃப் ஆஃப் இ. இப்போ எஃப் ஆஃப் இ பவுண்டட், அதனால் இந்த ஸ்கிரிப்ட் எம் அட் திஸ் ஃபங்க்ஷனல் வந்து பவுண்டட். அப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு சப்செட் ஆஃப் லீனியர் ஃபங்க்ஷனல் இருக்குது, அது வந்து பாயிண்ட் வைஸ் பவுண்டடாக இருக்குது. ஸோ இப்போ யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணோன்னா பை யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் பிரின்சிபல், அதை வந்து யூபிபின்னு எழுதியிருக்கேன், யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் பிரின்சிபல், ஸ்கிரிப்ட் எம் is totally bounded. Script M is uniformly bounded. Uniformly bounded na enna artham? There exists some number alpha greater than 0 such that norm of j of x இது வந்து less than or equal to alpha for all x belongs to, அல்லது for all j of x belongs to script m, இது equivalent to saying for all x belongs to e. ஏன்னா script mங்கிறது என்ன? set of all j of x where x belongs to e, right? அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா இந்த norm of j of x less than or equal to alphaன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் மறுபடியும் வந்து நம்ம இன்னொரு விஷயத்தை ரீகால் பண்ண வேண்டியிருக்கு. ஹேண்ட்பனாக் எக்ஸ்டென்ஷன் தியரம் என்ன சொல்லுதுன்னா, அல்லது அதோடைய கான்சிக்வன்ஸ் என்ன சொல்லுதுன்னா, for every x belongs to x there exists a functional f in x star such that norm of x equal to f of x, right? அல்லது f of x equal to norm x னு எழுதணும். நான் வந்து norm of x equal to f of x இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் பை ஹேண்ட்பனாக் எக்ஸ்டென்ஷன் தியரம், ரைட்? இங்கே வந்து f belongs to x star and f belongs to x star such that norm of f and norm of f equal to 1 இந்த மாதிரியே கண்டுபிடிக்க முடியும், ரைட்? இந்த மாதிரியே கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா, இந்த f of xங்கிறது என்ன? ஸோ இங்கே f of xங்கிறது என்ன? this is j of x at f, ரைட்? j of x at f. இப்போ நாம் இது வந்து என்னென்னா this is, ஏன்னா norm f equal to 1, ஆப்ரேட்டர் நாம வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா this is equal to norm of j of x. ஏன்னா ஆப்ரேட்டர் நாமனுடைய டெஃபினிஷன் என்ன? ஆப்ரேட்டர் நாமனோட டெஃபினிஷன் supremum of, so this is equal to norm of j of x. ஏன்னா இதோடைய டெஃபினிஷன் என்ன? this is supremum of j of x at f, right? Modulus of this where norm f less than or equal to 1. அதாவது நம்மக்கிட்ட for every x in e நம்மக்கிட்ட jxன்னு ஒரு லீனியர் ஃபங்க்ஷனல் இருக்குது. அது வந்து கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனல். அந்த கண்டினியூஸ் லீனியர் ஃபங்க்ஷனலுக்கு வந்து எஃப்னு வந்து ஒரு வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆகுது, அதோடைய நாம் ஒன்றா இருக்குது. அதே நேரத்தில் j of x at f norm of equal to norm xன்னு வருது, ரைட்? equal to norm xன்னு வருது. அப்போது வந்து இதோடைய நாம் வந்து என்னென்னா norm of, அதாவது ஆப்ரேட்டர் norm of j of x வந்து என்னென்னா equal to norm x, ரைட்? equal to norm x. அப்போ நம்ம வந்து இங்கே வந்து norm of j of xன்னு எழுதுறதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுத முடியும்னா norm of xன்னு எழுத முடியும், ரைட்? norm of xன்னு எழுத முடியும். that is this is equal to norm x, ரைட்? ஏன்னா வந்து ஆப்ரேட்டர் நாம்ங்கிறது வந்து என்னென்னா supremum of mod j of x at f where norm f less than or equal to 1. ஆனால் நம்மளால் ஒரு ஃபங்க்ஷனல் கண்டுபிடிக்க முடியும் such that norm of modulus of j of x at f equal to norm of j of x, right? அதனால் norm of j of x equal to norm x which is less than or equal to alpha, இது வந்து for every x in e க்கு வந்து norm of x less than or equal to alpha, hence e is a bounded set, right? hence e is bounded. ஸோ நம்ம e பவுண்டட்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து x ஸ்டாரில் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது வந்து பேர் j of x. அது என்ன மாதிரி ஃபங்க்ஷனல் இருக்குன்னா, அது வந்து ஆக்சுவலாக அதுக்கு வந்து fன்னு ஒரு ஃபங்க்ஷனல் யூஸிங்
using Hanmannak extension theorem நம்மால கண்டுபிடிக்க முடியும் such that jx at fx equal to norm of jx. ஸோ அதனால் நாம அதே நேரத்தில் jx at fx அது வந்து fx at x அது வந்து equal to norm of x. ஸோ அதனால் norm of x equal to norm of j of x. ஏற்கனவே வந்து norm of j of x less than or equal to alpha by uniform boundedness principle ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் norm of x less than or equal to alpha for all x in E, hence E is bounded. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக நம்ம வந்து எக்ஸ்லேருந்து எக்ஸ் ஸ்டாரில் ஒரு ஃபங்க்ஷனல் டிஃபைன் பண்ணி அதுலேருந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம் யூஸிங் யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் பிரின்சிபல், அதே நேரத்தில் ஹேண்ட்மேனாக் எக்ஸ்டென்ஷன் தியரம். ஸோ இப்போ இதை வச்சுட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு நம்ம இந்த ரிசல்ட் எப்படி ப்ரூவ் பண்ணுறது பாருங்கள். ஸோ ஏற்கனவே வந்து இதுலேயும் வந்து ஒரு இம்ப்ளிகேஷன் வந்து ஆப்வியஸானது. ஸோ நம்ம வந்து சப்போஸ் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் கண்டினியூவஸ் அல்லது பவுண்டட் லீனியர். ஸோ இப்படி எடுத்துட்டோன்னா இப்போ வந்து ஃபார் எவ்ரி ஜி பிலாங்ஸ் டு ஒய் ஸ்டார் இஸ் கண்டினியூவஸ் அண்ட் லீனியர். கண்டினியூவஸ்னால் பவுண்டட். ஸோ இப்போ வந்து காம்போசிஷன் ஆஃப் டூ கண்டினியூவஸ் ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூவஸ், லீனியரும் வந்து ப்ரிசர்வ் ஆகும். தேர்ஃபோர் ஜி காம்போசிஷன் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் எக்ஸ் டு எஃப் is bounded linear. அதாவது G composition F is bounded. இதை ப்ரூவ் பண்ணணும். F வந்து பவுண்டட்னு அசியூம் பண்ணிவிட்டு G composition F வந்து பவுண்டட்னு சொல்லணும். அதை வந்து நம்ம காம்போசிஷன் ஆஃப் பவுண்டட் மேப்ஸ் வந்து பவுண்டடாக இருக்கும், லீனியரும் வந்து ப்ரிசர்வ் ஆகும். அதனால் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஆப்வியஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இதோட கான்வர்ஸ் பாருங்கள். ஸோ கான்வர்ஸ்லி so assume G composition F is bounded அல்லது G composition F belongs to X star, அதாவது bounded and linear for every G belongs to Y star. okay, for every Y belongs to G star. இது நம்மளுடைய கான்வர்ஸ் ஹைபோதேசிஸ். நம்ம இதை வச்சுட்டு நம்ம என்ன சொல்லணும்னா to prove F from X to Y is bounded. ஓகே, ஏற்கனவே லீனியர் கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து அதை பவுண்டட்னு மட்டும் சொன்னால் போதும். ஸோ அதை பவுண்டட்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த செட் எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் பி ஆஃப் 0,1 எடுப்போம். ரைட், எஃப் ஆஃப் பி ஆஃப் 0,1 இது வந்து என்னென்னா செட் ஆஃப் ஆல் எஃப் ஆஃப் எக்ஸ் such that norm x is less than or equal to 1. ரைட், norm x is less than or equal to 1. அதாவது நம்ம இமேஜ் ஆஃப் யூனிட் பால் வந்து பார்த்துருக்கோம். ரைட், இமேஜ் ஆஃப் யூனிட் பால். இப்போ நம்ம இதை பவுண்டட்னு சொல்லிட்டோன்னா இஸ் பவுண்டட் இன் ஒய். இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதை பவுண்டட்னு சொல்லிட்டோன்னா நம்ம வந்து எஃப் வந்து பவுண்டட்னு கன்க்ளூட் ஆயிரும். ஓகே, ஸோ நம்ம இதுக்கு வந்து என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா ஸோ ஈங்கிறது வந்து இந்த செட் எடுத்துக்கலாம். ஈங்கிறது வந்து f of bx of 0,1. ஈங்கிறது இந்த செட் எடுத்துட்டோம்னா இதோடைய g of e வந்து என்ன வரப்போகுது, then for g belongs to y star. ரைட், g of eங்கிறது என்ன, g of eங்கிறது வந்து g of f of bx of 0,1. இது வந்து என்னன்னா G composition F of bx of 0,1. ரைட், ஆனால் நமக்கு என்ன அசம்ஷன் தெரியும், G composition F is bounded. ரைட், G composition F is bounded. assume G composition F is bounded for every G belongs to Y star. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா this imply G of E is bounded for every G belongs to Y star. ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் படி என்ன ஆகும்னா E is a bounded set in Y ன்னு வந்துடும். ஸோ this imply E is bounded in Y by resonance theorem. இப்போ ஈங்கிறது என்ன, இமேஜ் ஆஃப் B of X under F. அப்போ அது பவுண்டட், ஹென்ஸ்
F is a bounded map. So this imply F is bounded, right? F is bounded. அதாவது F is a bounded linear map. Okay. ஸோ இதோட யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் பிரின்சிபலோட கான்சிக்வன்சஸ் அந்த டிஸ்கஷனை நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து க்ளோஸ்ட் கிராஃப் தியரம் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ஒரு ரிசல்ட்டை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து க்ளோஸ்ட் கிராஃப் ஆப்ரேட்டர்னால் வந்து என்னென்னு நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்ளோஸ்ட் மேப்னால் நான் வந்து என்னென்னு சொல்கிறேன், க்ளோஸ்டு மேப் மெட்ரிக் ஸ்பேஸில். ஸோ லெட் XY be metric space னு எடுத்துக்கலாம், be metric spaces, and Fங்கிறது வந்து from X to Y is a map. ஸோ நம்ம இப்போ F வந்து closed mapனு எப்போ சொல்ல போகிறோன்னா, so closed map if xn converges to, அல்லது இது எப்படி எழுதலாம்னா f of x equal to y எப்போன்னா whenever a sequence xn in x converges to x and the corresponding sequence f of xn in y converges to y. அதாவது எக்ஸ்என்னுங்கிற சீக்வன்ஸ் எக்ஸில் கன்வர்ஜஸ் ஆகுது ஒய் எக்ஸுங்கிற எலமெண்ட்டுக்கு, அந்த கரஸ்பாண்டிங் இமேஜ் பார்க்குறீங்க எஃப் ஆஃப் எக்ஸ்என் வந்து கன்வர்ஜஸ் டு சம் எலமெண்ட் ஒய் இன் ஒய்ன்னு இருந்ததுன்னா நமக்கு என்ன வரணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு வரணும், ரைட்? இது எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த மேப்பை வந்து ஒரு க்ளோஸ்டு மேப்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு எக்ஸாம்பிள்ஸ்னு பார்த்தோம்னா எவ்ரி கண்டினியூஸ் மேப் இஸ் அ க்ளோஸ்டு மேப். ஸோ அது நம்ம ஈஸியாக சொல்ல முடியும், ரைட்? ஏன்னா வந்து xn converges to xனா f of xn converges to f of x. அதை நம்ம வந்து ஒய்ன்னு நம்ம சொன்னாலும் y ஈக்குவல் டு f of xன்னு வரப்போகுது ஃபார் அ கண்டினியூஸ் மேப். ஸோ எக்ஸாம்பிள் வந்து என்ன, எக்ஸாம்பிள் if f is continuous, if f is a continuous map then f is closed. ஆனால் இதோடைய கான்வர்ஸ் வந்து ட்ரூ கிடையாது. அதாவது க்ளோஸ்டு மேப் இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து கண்டினியூஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ரிமார்க், நீங்கள் வந்து எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு 1/t இஃப் டி நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் 0 இஃப் டி ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கோங்க, வேர் எஃப் ஃப்ரம் R to R. ஓகே, ஸோ இப்படி எடுத்துட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா தென் F is closed but not continuous, right? But not continuous. என்ன ரீசன்னா நாட் கண்டினியூஸ்க்கு என்ன ரீசன்னா, ஏன்னா 1/n converges to 0, ஆனால் 1/n பார்த்தீங்கன்னா அது வந்து n, அது வந்து diverges to infinity, right? So 1/n converges to 0 but f of 1/n which is n does not converges to f of 0. f of 0ங்கிறது வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நாட் கண்டினியூஸ் வந்து கிளியர். இது வந்து ஏன் க்ளோஸ்டுன்னு நீங்கள் பார்க்கணுன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி சீக்வன்ஸ் எடுத்துக்கோங்க, xn converges to x, f of xn converges to y, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து f of x equal to yன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது வந்து ஈஸியாக உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா வந்து t நாட் ஈக்குவல் டு 0, அதாவது இங்கே எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்றது, ஏன்னா வந்து xn கன்வர்ஜஸ் டு 0ன்னா f of xn வந்து கன்வர்ஜ் ஆகலை இன் y. ஓகே, மற்ற எல்லா கேஸ்லேயுமே வந்து 1/t வந்து கன்வர்ஜ் ஆக போகுது. அதாவது லிமிட் பாயிண்ட் நாட் ஈக்குவல் டு 0ன்னா 1/xn கன்வர்ஜஸ் டு 1/x. ஓகே, ஸோ அதுலேருந்து வந்து y ஈக்குவல் டு f of xன்னு வந்துடும். ஓகே, ஸோ இந்த க்ளோஸ்டு மேப்பை இன்னொரு விதமாகவும் வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அது எப்படின்னா, நம்ம வந்து இந்த கிராஃப் ஆஃப் எஃப்பை வந்து பார்க்கலாம். கிராஃப் ஆஃப் எஃப்னு வந்து அதை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, கிராஃப் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்.
where x belongs to E. இது வந்து எங்கே இருக்குன்னா this is a subset of x cross y, right? Subset of x cross y. ஏன்னா வந்து x cross yங்கிறது வந்து set of all x, y ordered pair x, y. ஆனால் நம்ம இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் இதை தான் பார்த்துருக்கோம் x, f of x. இப்போ எக்ஸும் மெட்ரிக் ஸ்பேஸ் ஒய்யும் மெட்ரிக் ஸ்பேஸ். ஸோ இப்போ எக்ஸ் கிராஸ் ஒய்யில் நம்ம இந்த மெட்ரிக்கை வந்து டிஃபைன் பண்ண முடியும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் x1 y1 x2 y2 திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதை வந்து நம்ம நிறைய மெட்ரிக் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ உதாரணத்துக்கு நம்ம இந்த மெட்ரிக் எடுத்துக்கலாம், மேக்ஸிமம் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் x1 x2 டிஸ்டன்ஸ் பிட்வீன் y1 y2, ரைட்? வேறு மெட்ரிக்கும் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் distance between x1, x2 square plus distance between y1, y2 square, right? அதையும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த f வந்து க்ளோஸ்டு மேப்பை நம்ம எப்படி டிஃபைன் பண்ண முடியும்னா இந்த மாதிரி டிஃபைன் பண்ணலாம். graph of f is closed in x cross y, right? x cross yல ஒரு மெட்ரிக் இருக்கு, இது வந்து subset of x cross y. இப்போ இந்த செட்டு வந்து closed in x cross y-னா நம்ம வந்து f வந்து க்ளோஸ்டு நம்ம டிஃபைன் பண்ண முடியும். if and only if f is closed, f is a closed map. அதாவது f is a closed mapனா இது அர்த்தம், ரைட்? xn f of xn converges to some x, y imply f of x equal to y. ஓகே, ஸோ இது இன்னொரு விதமாக வந்து ஒரு மேப்பை வந்து க்ளோஸ்டு மேப்னு டிஃபைன் பண்ணக்கூடிய டெஃபனிஷன். ஓகே, ஸோ நம்ம இந்த சேம் டெஃபனிஷனை தான் வந்து லீனியர் மேப்புக்கும் வந்து எடுத்துக்கிற போகிறோம். ஒரு லீனியர் மேப் whenever x and y are non-linear space, f வந்து லீனியர் மேப் ஃப்ரம் x to y, அது எப்போ க்ளோஸ்டு மேப்னு சொல்லுவோம்னா இதுதான் வந்து டெஃபனிஷன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிள் ஃபேக்டை வந்து நான் ஸ்டேட் பண்ணுறேன். அது வந்து என்னென்னா லெம்மா, let x be a non-linear space. In fact linear space கூட இருந்தா போதும், and u and v be subsets of x, be subsets of x such that u subset of v plus k into u for some k belongs to f, right? ஏன்னா வந்து be a linear space over a field, ஸோ அதனால் வந்து இப்போது யூவும் வியும் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா தென் ஃபார் எவ்ரி எக்ஸ் இன் யூ நம்மளால் வந்து ஒரு சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். தேர் இஸ் அ சீக்வன்ஸ் இன் வி such that x minus v1 plus kv2 plus k square v3 plus etc plus k power n minus 1 vn, இது வந்து belongs to k power n into u, right? இந்த மாதிரி வந்து நம்மளால வந்து ப்ரூவ் பண்ண முடியும். எந்த ஒரு x கொடுத்தாலும் ஒரு சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க முடியும் such that x minus இந்த டேர்ம் வந்து belongs to k power n into u. ஸோ இதை வந்து நம்ம இண்டக்டிவ்ல வந்து யூசிங் மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா வந்து எக்ஸ் வந்து, ஸோ இதோடைய ப்ரூஃப் எப்படின்னா, ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ, பட் யூ சப்செட் ஆஃப் வி ப்ளஸ் கேயூ, ரைட்? வி ப்ளஸ் கேயூ. அப்போ அந்த ஃபேக்டை யூஸ் பண்ணோன்னா திஸ் இம்ப்ளை தேர் எக்ஸிஸ்ட் v1 and u1, v1 in v and u1 in u such that x equal to v1 plus k u1, ரைட்? ஏன்னா இந்த இன்க்ளூஷன்லேருந்து வந்துடும். இப்போ வந்து இதை எப்படி எழுதலாம்னா x minus v1 divided by k equal to u1, ரைட்? then x minus v1 divided by k equal to u1 belongs to u. இப்போ மறுபடியும் வந்து இந்த சேம் ரிலேஷனை யூஸ் பண்ணுங்க. u is a subset of v plus, so which is a subset of v plus ku, right? So this imply there exists v2 and u2, v2 in v, u2 in u such that u1 equal to v2 plus ku2.
ஆனால் u1ங்கிறது என்ன x மைனஸ் v1 பை k விச் இஸ் ஈக்குவல் டு v2 ப்ளஸ் ku2. அப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா x மைனஸ் v1 பை k v2 பை k ஸ்கொயர், ரைட்? this is equal to u2 belongs to u, ரைட்? மறுபடியும் வந்து இண்டக்டிவில் வந்து ப்ரூவ் இண்டக்டிவ் ஸ்டெப்பை யூஸ் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து vnன்னு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் such that x minus v1 plus k v2 plus k square v3 plus etc k power n minus 1 vn belongs to k power n times u, ரைட்? இண்டக்டிவாக வந்து நம்ம இந்த ப்ரூஃபை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ரிசல்ட்டோட நான் இன்னைக்கு கிளாஸை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் க்ளோஸ் கிராஃப் தியரத்தை வந்து ஸ்டேட் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணலாம். நன்றி.